தம்பதிகள் வந்து வேறு வேறு ரூமில் தனியாக படுக்கிறது ஜப்பான் போன்ற சில நாடுகளில் கல்ச்சராகவே வச்சுருக்காங்க. இது வந்து இங்கேயும் சில பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வேறு வேறு ரூமுகளில் தூங்குறத. பொதுவாக நாங்கள் இதை வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். சில கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, சில பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது வீட்டில் அப்படின்னும்போது தனித்தனியாக தூங்கலாம். ஏன்னா ஒருத்தர் ரொம்ப கொரட்டை விடுறவங்களா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். அடுத்து காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா, அது வந்து பாத்ரூமுக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். ஒருத்தர் முடித்த பிறகு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் இன்னொருத்தர் போகணும். இந்த குழப்பங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒன்றா தூங்குறதுல என்ன லாபம் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரே பெட்டில் 2 பேரும் படுங்க. அதுவும் ட்ரெஸ் இல்லாமல் படுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, நைட்டில் ஒருத்தர் மேலே இப்படி கைப்படும்போது, இது ஒரு துணி மேலே கைப்படும்போது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் ஒரு பேர் பாடியில் கைப்படும்போது அந்த சென்சேஷன் வந்து தூண்டப்பட்டு அவங்க உறவில் ஈடுபடுவாங்க அப்படின்றது பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய டிவியில் ஒரு முறை நான் இதை சொன்னப்போ ஒரு ஒரு இது மிகப்பெரிய ஆய்வில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா படுத்திருக்கீங்க, கை பட்டா கூட நடுராத்திரியில் நீங்கள் முழிச்சாலும் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுவீங்க. அது கொஞ்சம் உணர்வுகளை தூண்டும். இது ரொம்ப நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் ரொம்ப உண்மை எளிமையாக இருக்கிறதுனால பலர் யாரும் நம்புறதில்லை. இதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் த்ரில் ஆகிடுவீங்க, நிறைய செக்ஸ் பண்ணுவீங்க. ஒரே பெட்டில் படுக்கிறீங்க, ட்ரெஸ்ஸும் இல்லாமல் படுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் டெய்லி செக்ஸில் ஈடுபடுவீங்க. அவ்வளோ அற்புதமான விஷயம். டெய்லி செக்ஸில் ஈடுபடுறதுனால ஒரு ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஒரே பெட்டில் படுக்கலைன்னா உங்கள் செக்ஸு குறையும். குழந்தைகளை உள்ளே போட்டு, இப்போ ஏசி ரொம்ப ஹாட் கிளைமேட்டில் இருக்கும், ஒரு ரூமில் தான் ஏசி போட்டிருப்பாங்க, அதான் அஃபோர்ட் பண்ண முடியும்னு. அந்த ரூமில் எல்லோரும் படுப்பாங்க. 7 பேர் 8 பேர் தனித்தனியாக படுத்துட்டு இருப்பாங்க. இதில் எப்படி ப்ரைவசியே கிடைக்காது, செக்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கும் அதோட வாழ்க்கை. இன்னொரு ரூமில் மற்ற குப்பைகள், சூட்கேஸு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ருப்பாங்க, அங்கே இடமே இருக்காது. இது தப்பு. கணவன் மனைவி தனி ரூம் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அவங்களுக்கும் தனி ரூம் இருக்கணும். ஏன்னா முதியவர்களுக்கு வந்து செக்ஸில் ஈடுபட்டால் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஈடுபடணும். ஒரு 70-80 வயசில் இருக்கவங்க ஈடுபட முடியலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடுவது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் செக்ஸில் ஈடுபடாட்டி மனைவியினுடைய மார்பகத்தை தொடும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்குது, ரிலாக்ஸ் ஆகுறீங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அட்ரினலின், நார்அட்ரினலின், கார்டிசால் போன்ற ஹார்மோன்கள், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் சுரக்குது, பாடியை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்குது. நீங்கள் ஒரு பெண்ணுடைய மார்பகத்தை தொடும்போது அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி வேறு சில நல்ல ஹார்மோன்கள் சுரக்குது. உங்கள் பாடியில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் வருது, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, நீண்ட நாள் வாழ்கிறீங்கன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது வயதானவர்களே தனி ரூமில் தான் தூங்கணும். நம்ம வீட்டில் பெரியவங்களெல்லாம் நடு ஹாலில் போட்டு விட்ருவாங்க, 2 பேர் இருந்தாலும் தனித்தனியாக போடு. அதே போல் ஒரு நடுத்தர வயது உள்ளவர்களும் தனி ரூமில் தான் தூங்கணும். குழந்தைகளை அடுத்த ரூமில் படுக்க வச்சுருக்கணும். தனித்தனியாக படுக்கிறத முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் ஓகே, வேறு வேறு ஊர்களில் இருக்கிறாங்க, வேறு வேறு வழிகளில் பிரிஞ்சு இருக்கிறாங்க, வேறு வேறு காரணங்கள் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரே ரூமில் படுத்து தூங்குவது தான் நல்லது. நிறைய செக்ஸ் பண்ணுறது அவங்க உறவுக்கும் நல்லது, கேன்சர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, நிறைய நன்மைகள் இருக்குது.